எழுதுறதுல இலக்கணங்களை எழுதுறதுல அப்படி பேசினா தான் நல்லா இருக்கும். மனுஷன் இலக்கணம்னா என்னன்னு நினைக்கிறது? இலக்கணம்ன்றது நாம எழுதுறதுக்கு விடையில்லாமல் எழுதுறதுக்கு விடையில்லாமல் பேசுறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அதை அப்படியே இலக்கண விடை இல்லாமல் எழுதுறதுக்கு பயன்படக்கூடியது. சரியா? இந்த காசல் தப்பா மிகவும் அப்படின்னு தேர்ச்சி இருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள்லாம் எங்கே போடணும் எங்கே போடக்கூடாது அப்படின்றது எல்லாமே பேசிக் சொல்லக்கூடிய இலக்கணங்கள் தான். சரியா? இப்போ வீடு கட்டினான் அப்படின்னு வரும்போது அது இப்போ வருமா பேசுங்க வராது. வீட்டை கட்டினான் வரும். ஏன் வருது வீட்டை கட்டினான்னு சொல்றப்போ? வீட்டை கட்டினான் அப்படின்னு சொல்றப்போ ஐயன்ற உருவு மறைஞ்சிருக்குது. அதே போல நிலைமொழின்னு சொல்லக்கூடியது இந்த வீடுங்கிறது நிலைமொழி. கட்டினான் அப்படின்னு சொல்லக்கூடியது வருமொழி நாம் சொல்லுவோம். அப்ப வருமொழியில ராச தப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளியில எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில என்ன ஆகும்? வீட்டை கட்டினான்னு இப்போ வரும். சரியா? அதே மாதிரி இது பேச தப்ப இச்சு இப்போ இது எல்லாமே வருமொழியில வந்துச்சுன்னா இங்கேயும் வரும். சரியா? தமிழ் படித்தான், தமிழை படித்தான், கடைக்கு போனான் வருதா? அப்ப க ச த ப அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பல்லின எழுத்துக்கள் வருமொழியில வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நிலைமொழியில கண்டிப்பா இருக்கக்கூடிய எழுத்துல ஒற்றானது நிகழும். மெய்யெழுத்துன்னு நம்ம சொல்லக்கூடியது என்னென்ன? மெய்யெழுத்து நம்ம என்ன சொல்லுவோம்? 18 மெய்யெழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா? அந்த சொல்லக்கூடிய இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய 18 எழுத்துக்கள். இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஒற்றை எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இது எல்லாமே பேசிக்கான இலக்கணங்கள் தான். நாம சொல்லும் போதும் எழுதும் போதும் படிக்கும் போது என்ன செய்யணும்? உச்சரிக்கிறப்ப நம்ம எப்படி உச்சரிக்கிறோமோ அதை அப்படியே எழுதணும். வீடு கட்டினான் அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துல வரல, சொல்றப்பே வரல இல்லையா? அதே வீட்டை கட்டினான்னு சொல்றப்ப நம்ம அழுத்தி சொல்லணும். வீட்டை கட்டினான் அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோம். அப்ப அந்த அழுத்தி உச்சரிக்கக்கூடியதை இருக்குன்றது வருது. அப்ப நம்ம எப்படிலாம் விடையை தவிர்க்கலாம் அப்படின்னா எழுதும் போது சொல்லிக்கிட்டே எழுதும். சரியா? வீட்டை கட்டினான், கடைக்கு போனான். அப்ப கடைக்கு போனான்னு சொல்லும்போது இப்ப அந்த இடத்துல வருது. சரியா? அங்கு சென்றான், அதை வாங்கினான் அப்படிங்கிறப்ப வராது. சரிங்களா? ஓகேவா? ஒரு பொருள் முன்னாடி இருக்கும், மறுமொழியில காசா தப்பான எழுத்து வந்தது அப்படின்னா கண்டிப்பா வைக்கும். இதை நீ எழுதுறப்ப தேர்வுல இல்லை நம்ம நார்மல் நோட்ஸ் எழுதுறப்ப இது எல்லாத்தையும் நீ அனலைஸ் பண்ணி படிச்ச அப்படின்னா இந்த ஒற்றுங்கிறது வராது, இந்த ஒற்று பிழைங்கிறது ஏற்படாது. சரியா? இது ஒரு நமக்கு ஏற்படக்கூடிய இலக்கண பிழையை எப்படி தவிர்க்கலாம்ங்கிறது ஒரு ஐடியா. ஓகேவா? இன்னும் வேற என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா எழுதும் போது நம்ம நிறைய வார்த்தைகளை பார்க்கணும். இப்ப இந்த மெய்யெழுத்துக்கள்ல எத்தனை லகரம் இருக்கு? லகரம் சொல்றோம் இல்லையா? சொல்றோம்ல, அது எத்தனை ல இருக்கு? 3 இருக்கு இல்லையா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாரும் ஸ்கூல்ல படிக்கும் போது லட்டுக்கு வரல, பள்ளிக்கு வரல, சிறப்பிடகரம். அந்த சிறப்பிடகரம்ன்றது சொல்லுவோம். மற்ற ரெண்டும் என்ன சொல்றோம்? நார்மலா ஒரு எழுத்தையோ ஒரு சொல்லையோ சொல்லி அது மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நாம அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சரிங்களா? ல அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எழுத்த மேல் நோக்கிய லகரம் அப்படி சொல்லணும். லங்கிற அந்த குறி நம்ம மேலே போடுறோம் இல்லையா? ஒரு ரவுண்டு போட்டு அதை மேலே எடுத்துருவோம், ஒரு கோடு மாதிரி போடுவோம். அது மேல் நோக்கி போகுது இல்லையா? அதனால அதை மேல் நோக்கிய லகரம் அப்படின்னு சொல்லணும். லட்டுக்கு வர லன்னு சொல்லக்கூடாது, இல்லை வேற வேற லன்னு சொல்லக்கூடாது. மேல் நோக்கிய லகரம் அப்படின்னு சொல்லணும். அதுதான் இலக்கண முறையோட சொல்ல முடியும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா லகரம். அது நம்ம இது நுனிநாக்கில் சொல்றது, இது நடு அன்னத்தில் சொல்லக்கூடியது லகரம். அந்த லகரத்தை என்ன செய்யணும்? கீழ் நோக்கி லகரம்னு சொல்லணும். ஒரு ரவுண்டு போட்டு எழுதி ஒத்த கோப்பு போட்டு திரும்ப துணைக்கால மாதிரி போடுவோம் இல்லையா? அப்ப அது என்ன ஆகுது? கடைசி நம்ம முடிக்கும் பொழுது எங்க போகுது? கீழ் நோக்கி போகுது இல்லையா? அப்ப அந்த கீழ் நோக்கி போகிறதுனால அது கீழ் நோக்கி லகரம்னு சொல்லணும். மேல் நோக்கி லகரம், கீழ் நோக்கி லகரம். அடுத்தது நடு லகரம் இல்லைன்னா சிறப்பு லகரம்னு சொல்லணும். நடுவுல அந்த லகரமானது முடியும், கீழே போகாது மேலேயும் போகாது, நடுவுல இப்படி நின்றும் இல்லையா? அதனால அது நடு லகரம் இல்ல சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லணும். தமிழுக்கே உரிய சிறப்பு வேற எந்த மொழிக்கும் இல்லை. திருப்பி போட்டாலும்
எழுதும்போது